எல்லா ரிவ்யூவர்ஸ்க்கும் சொல்றேன், காசு வாங்கிட்டு ஏதோ வளராதீங்க. ஐயோ, படத்தை தியேட்டர்ல வந்து பாக்க விடுங்க ஆடியன்ஸை. யாரு வீட்டுல உட்காந்து 4 நாள் லீவ் வேஸ்ட் பண்ணாதீங்க. தியேட்டர் வாங்க. தரமா இருந்துச்சு படம். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு கம்பேக்கான படம். எல்லா சீனும் பயங்கரமா இருந்துச்சு. என்ன சீன் பயங்கரமா இருந்துச்சுன்னா எல்லாமே ஒரு மாதிரி செதுக்கி வச்சுக்கிறாங்க. நான் ஒண்ணுமே இல்லாம வந்தேன், பார்த்தா பெருசா பண்ணி ஏதோ செதுக்கி வச்சுக்கிறாங்க படத்தை. ஃபைட் சீனு மாஸ் துப்பாக்கி மூவி மாதிரி இருந்துச்சு. துப்பாக்கியோட ஒரு 10 மடங்கு எப்படி இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. கண்ணு கரெக்டான ஆளுகிட்ட கொடுத்துருக்காரு ப்ரோ. முரட்டுத்தனமான சம்பவம். தமிழ் சினிமா காப்பாத்திட்டாங்க. படம் செம ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு முருகதாஸோட சூப்பர் படம் வந்திருக்கு. வேற லெவல். அமரனை விட செம பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ்ல குறைய சொல்ல முடியாதுல. 100க்கு 100 சரியா இருக்கு படம் தான். கண்டிப்பா படம் ஹிட் தான். வேற லெவல். எல்லாருமே ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போலாம். ஜாலியா 100% கம் பேக். ஃபுல் 200% சாட்டிஸ்ஃபைட் சார். செமையா இருந்துச்சு படம். ஃபைட் எல்லாம் செமையா இருந்துச்சு. லாஸ்ட் ஃபைட் செமையா இருந்துச்சு. சூப்பர் மூவி. ஒல்ட் ஆக்ஷன் சாட்டிஸ்ஃபைட் பண்ணா. லவ்லி ஆக்டிங். இஸ் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட். எல்லாமே இந்த இது லவ் சீன் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அது பிளாட்டுக்கும் நல்லா கனெக்ட் ஆச்சு. கார்த்திகேயனோட ஆக்ஷன் சீன் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அனிருத்தோட மியூசிக், இது ப்ரொடக்ஷன் சூப்பரா பீக்னா எஸ்கேவும் விஜய் சம்பளம் கிளைமேக்ஸ் அடிச்சுக்கிற அந்த 20 நிமிஷம் வச்சுப்பாங்கண்ணா, அதெல்லாம் பீக்னாலே ரத்தம்.